வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கார்கில் போர் வெற்றி தினம் நினைவிடத்தில் முதல்வர், அமைச்சர்கள் மரியாதை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. செங்கழநீர் அம்மன் செடல் திருவிழா, ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று செடல் அணிந்தனர். இனி விரிவான செய்திகள். 25வது கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அப்போதைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இதனால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான போர் மூண்டது. கார்கில் பகுதியை மீட்க விஜய் நடவடிக்கை என்கிற பெயரில் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவம் விரட்டியடித்தது. மிக உயர்ந்த மலைத்தொடரில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு நடந்த போர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய படைக்கும் பாகிஸ்தான் படைக்கும் இடையில் நிகழ்ந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வென்றது. இந்த போர் காரணமாக நூற்றுக்கணக்கான இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த போரில் வென்றதை நினைவுகூரும் விதமாகவும் போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களை நினைவுகூரும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று 25வது கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடந்தது. இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், முப்படையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள கோர்க்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அரசு பள்ளிகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார். இந்த நிலையில் இன்று வில்லியனூர் அருகே உள்ள கோர்க்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்த அவர் பள்ளிகளுக்கு ஆசிரியர் வருகை குறித்தும் மாணவர்கள் கல்வித்திறன் குறித்தும் LKG வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வகுப்பறைகளை சென்று ஆய்வு செய்து மாணவர்களை பாராட்டினார். புதுச்சேரி சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஃபேன்சி கடை உரிமையாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி இளங்கோ நகரை சேர்ந்தவர் சகன்லால் மொத்த விற்பனை ஃபேன்சி ஸ்டோர் வைத்துள்ளார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது கடையில் இருந்தபோது 12 வயது சிறுமி ஒருவர் தனது அக்காவுடன் ஃபேன்சி பொருட்களை வாங்க கடைக்கு சென்றுள்ளார். அப்போது சகன்லால் அந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதில் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி இதுகுறித்து அவரது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவரது பெற்றோர்கள் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து
சகன்லாலை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் நடந்து வந்த நிலையில் விசாரணை அனைத்தும் முடிவடைந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் சகன்லால் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மின்கட்டண உயர்வு மூலம் 3 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள வருவாய் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அவர் பேசும்போது வன்னியர் இட ஒதுக்கீடு போராட்டம் அடுத்த வாரம் நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் கூட்டத்தில் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறினார். மேலும் அவர் பேசும்போது வன்னியர்களுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி இட ஒதுக்கீடு கொடுப்பதாக கூறிய தமிழக அரசு தற்போது கொடுக்க முடியாது என்று மறுத்து வருகின்றது. இதன் மூலம் வன்னியர்களுக்கு தமிழக அரசு பெரும் அநீதியை இழைத்து வருகிறது என்று கூறினார். மேலும் அவர் பேசும்போது திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் பாதை திட்டம் உரிய நிலம் கையகப்படுத்தப்பட்டு உரிய நிதி ஒதுக்கி விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் அவர் காவிரி நீரை நம்பி 1.5 லட்சம் ஏக்கர் குறுவை நெல் சாகுபடியை விவசாயிகள் செய்துள்ளதால் தமிழக அரசு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி நீரை திறந்துவிட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை குறித்து புகார் அளித்த பொதுமக்களுக்கு 100 நாள் வேலை மற்றும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்ற அரசு உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படாது என்று மிரட்டிய துறை சார்ந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பள்ளி மேலாண்மை குழுக்களில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுவது பெரும் சமூக அநீதி என்று சாடினார். அப்போது பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதில் அளித்த டாக்டர் ராமதாஸ், அதிக வரி செலுத்துகின்ற தமிழகத்திற்கு குறைந்த அளவே மத்திய அரசு நிதி ஒதுக்கி உள்ளதாகவும் குறைந்த அளவு வரி செலுத்துகின்ற சில மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கியதன் மூலம் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் மத்திய அரசு இதனை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். கார்கில் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் சென்றனர். கடந்த 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் நடந்தது. பாகிஸ்தானுடன் நடந்த இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதையொட்டி ஆண்டுதோறும் கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து தீப்பந்தம் ஏந்தியவாறு கடற்கரை சாலை லால் பகதூர் சாஸ்திரி வீதி வழியாக அண்ணா சிலை அருகே ஊர்வலத்தை நிறைவு செய்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகானந்தர் சித்தர் பீடம் லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தில் திதி நித்திய ராஜ மாதங்கி காலபைரவர் பத்ரகாளி மகா வராகிக்கு ஆடி மாதம் பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் மஞ்சள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், வாசனை திரவியங்கள் ஆகிய வஸ்துக்களால் மகா அபிஷேகம் மற்றும் யாக வேள்விகள் நடைபெற்று இரவு 10 மணி அளவில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் மாதத்தில் ஒருமுறை பஞ்சமி திதி காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என நம்பப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலத்தில் கலந்து கொள்ள உள்ள பெண்களுக்கு புடவைகளை அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதி ரெங்கவிலாஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் அபிஷேகம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது.
பால்குட ஊர்வலம் அபிஷேகத்தை ஒட்டி பால்குடம் எடுக்கும் பெண்களுக்கு புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் புடவைகளை ஆலய நிர்வாகி தனலட்சுமி முன்னிலையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, அதிமுக நிர்வாகிகள் அந்துவான், ராதா, உமாதேவி, பரமேஸ்வரி, பிலிந்தேன், செல்வி, ஷர்மிளா, பானு மற்றும் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்களுக்கு பசுமை நிறைந்த கல்லூரி கால நினைவுகளை தன்னகத்தே கொண்ட இடமாக திகழ்கிறது. அதன் காரணமாக முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெற்றது. அதில் அக்கல்லூரியில் பயின்ற 11 ஆண்டுகளின் முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதன்மை செயல் இயக்குனர் டாக்டர் வித்யா மற்றும் அக்கல்லூரியின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இக்கல்வி குழுமத்தின் தலைவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் கருணை மற்றும் ஊக்கமளிக்கும் விதமாக கருத்துரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த வைரவேல், டிஜிஎம் புகழேந்தி மற்றும் அட்வைசர் வெங்கடராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முன்னாள் மாணவர் சந்திப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்கள் கடந்த கால நினைவுகள் மற்றும் ஆசிரியர்களுடன் மீண்டும் இணைவதற்கும் கல்லூரி வளாகத்தில் தங்களின் மிகவும் நேசத்திற்குரிய சில நினைவுகளை மீண்டும் பார்வையிடுவதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது என்றனர். இந்நிகழ்வில் முற்காலத்தில் பிரிந்த மாணவர்கள் அவர்களின் சிறுகதைகள், அவர்களின் கடந்த கால நிகழ்வுகளை இணைக்கும் ஒரு சந்திப்பாக பல எதிர்பார்ப்புகளுடன் ஏற்பாடு செய்தபடி மிக சிறந்த முறையில் பல ஈடுபாடுகளுடன் கூடிய விளையாட்டுகளும் ஊக்குவிக்கும் பேச்சுக்களுடனும் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. இதனைப் போலவே எதிர்காலத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அந்நிகழ்ச்சியில் உறுதியளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 35ஆம் ஆண்டு செடல் தேர் பிரம்மோற்சவ திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான இன்று காலை முத்துமாரியம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்து மூலவருக்கு சந்தன காப்பால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் செடல் ஏந்தி தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். மேலும் அவருக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விழா குழுவினர் ஹரி, பாபு, செந்தில், முத்து, ஆறுமுகம், செல்வம், கனகராஜ்குமார், பாலு, ராஜா, சத்தியமூர்த்தி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியத்தை வழங்கிடவும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறையின் கீழ் உள்ள அங்கன்வாடியில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 450க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத இறுதியில் தவறாமல் ஊதியம் வழங்கிடவும் 4 ஆண்டு கால போனஸ் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். 3 ஆண்டுகள் பணி முடித்துள்ள ஒப்பந்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும், நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது அவர்களை போலீசார் சட்டப்பேரவை அருகே உள்ள ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் அங்கேயே சாலையில் அமர்ந்து தங்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லிசோ பிரான்சோ பள்ளியில் நடைபெறும் திரைப்பட திருவிழாவை விளம்பரம் செய்யும் விதமாக ஆரோவில் நடன கலைஞர்கள் நடனத்தோடு கடற்கரை சாலையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர்.
புதுச்சேரி ராக் கடற்கரைக்கு தினம்தோறும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இதனால் அரசு மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மையாக வைத்திருக்க தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி லிசோ பிரான்சோ பள்ளியில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள திரைப்பட திருவிழாவை விளம்பரப்படுத்தும் விதமாக அக்குழுவில் அங்கம் வகிக்கும் ஆரோவில் நடன கலைஞர்கள் புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடனமாடி தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மேலும் நடன கலைஞர்கள் நடன அசைவுகளோடு குப்பைகளை அகற்றியதை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டு சென்றனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய செடல் திருவிழாவை ஒட்டி ஏராளமானோர் செடல் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 96வது ஆண்டு செடல் திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனையடுத்து பக்தர்களுக்கு கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் தனுஷ் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். பாப்பாண்டி திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் தனுஷ் இயக்கிய 2வது திரைப்படம் தான் ராயன். தமிழ் மொழி மட்டுமில்லாமல் இந்திய மொழிகள் பலவற்றில் இந்த திரைப்படம் வெளியாகியுள்ளது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிடும் இந்த திரைப்படம் இவ்வாண்டின் மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமாக உள்ளது. குறிப்பாக இப்படத்தில் AR ரகுமான் இசையமைத்துள்ளார். மேலும் இதில் நடிகர்கள் துஷாரா, காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன் ஆகியோர் நடித்துள்ளனர். மேலும் இதில் முக்கிய கதாபாத்திரங்களாக குணச்சித்திர நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், SJ சூர்யா, வரலட்சுமி சரத்குமார், சரவணன் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி உள்ள திரைப்படம் ராயன் நாடு முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியானது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை சிறப்பு காட்சிகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சுமார் 5க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படம் வெளியானது. படம் வெளியானதை ஒட்டி புதுவை மாநில நடிகர் தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பாக 50வது படம் என்பதால் ரசிகர்களின் கொண்டாட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. தியேட்டர் முன்பு 50 அடி பேனர் பிடித்து அதில் நடிகர் தனுஷ் நடித்த 50 படங்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பேனருக்கு பாலாபிஷேகமும் செய்தனர். தொடர்ந்து 50வது படம் என்பதால் ரசிகர்கள் பேனருக்கு முன்பு கற்பூரம் ஏற்றி 50 தேங்காயை சுற்றி உடைத்தனர். திரையரங்க வாயில் முன்பு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நடனமாடி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கார்கில் போர் வெற்றி தினம் நினைவிடத்தில் முதல்வர், அமைச்சர்கள் மரியாதை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. செங்கழநீர் அம்மன் செடல் திருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று செடல் அணிந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.